ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம வரலாறில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வரலாறு, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, சமூக நல்லிலக்கணம் அப்படிங்கிற அந்த பாடப்பகுதியிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. இது ஒன் வேர்டு ஆன்சர் மாரி தான் இருக்கும். இதுக்கு ஆன்சர் நான் எழுதுறேன், அப்படியே பார்த்துக்குங்க. முதல் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனையாவது அட்டவணையில் 22 மொழி அலுவலக மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் 8வது அட்டவணையில் தான் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 2, பண்பாடு என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? பண்பாடு என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டி.கே. சிதம்பரனாரால் உருவாக்கப்பட்டிருக்கும். 3, திருநாளை போவார் என அழைக்கப்படுவர் யார்? திருநாளை போவார் என்று அழைக்கப்படுவர் நந்தனார். திருநாளை போவார் என்று அழைக்கப்படுவர் நந்தனார். அடுத்த கொஸ்டின், திருப்பாவை ஜூயர் என்று அழைக்கப்படுவர், இது உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ராமானுஜர். ராமானுஜர். இந்துவும் முஸ்லீமும் ஒரே களிமண்ணால் செய்யப்பட்ட பானைகள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கபீர். இந்துவும் முஸ்லீமும் ஒரே களிமண்ணால் செய்யப்பட்ட பானைகள் அப்படின்னு சொன்னவர் கபீர். 6, பக்தி மார்க்கத்தை பரப்புவதற்கு முதலில் இந்தியை அதிகம் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் கபீர் தான். பக்தி மார்க்கத்தை பரப்புவதற்கு முதலில் இந்தியை அதிகம் பயன்படுத்தியவர் கபீர் தான். பிராமணங்களை பற்றி விளக்கும் தத்துவப்பள்ளி. பிராமணங்களை பற்றி விளக்கும் தத்துவப்பள்ளி அது எது அப்படின்னு பார்த்தோம்னா, அது நியாயம். நியாயம் என்பது சரியான விடை. அடுத்தது, சங்கரரின் கொள்கையான அத்வைதம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. சங்கரரின் கொள்கையான அத்வைதம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மாயாவதம். மாயாவதம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததா, நியாய தத்துவத்தை 8 பாருங்க. நியாய தத்துவத்தை பின்பற்றுவோர் டேஸ் எனப்பட்டனர் அப்படின்னு பார்த்தோம்னா, நயாகியர். நயாகியர் என்று அழைக்கப்பட்டது. அடுத்தது, உலக செவ்வியல் மொழிகளில் வரிசையில் தமிழ் என்ற நூலில் செம்மொழிக்குரிய 11 தகுதிகளை பட்டியலிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் யாருன்னா வ.செ. குழந்தைசாமி. வ.செ. குழந்தைசாமி அப்படிங்கிறவர் தான் பட்டியலிட்டிருப்பார். 11, இந்திய அரசாங்கம் எப்போது தமிழை செம்மொழியாக அறிவித்த அரசாணை வெளியிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, அது 2004. எக்ஸாக்டாக சொல்ல போனால் அக்டோபர் 12. அக்டோபர் 12. அடுத்து 12, தமிழ் உயர்தனி செம்மொழி என்ற கருத்தை முதலாக விளக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அது பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர். அடுத்த கொஸ்டின், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், அது கால்டுவெல். நெடுந்தொகை என குறிப்பிடும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது அகநானூறு. அடுத்தது, 10 பாட்டு நூல்களுள் பெரிய மற்றும் சிறிய நூல்களை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10 பாட்டு நூல்களுள் பெரிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அது மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. சிறிய நூல் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு தான் சிறிய நூல், இதை ஞாபகம் வச்சுக்கங்க. சங்க காலத்தில் இலக்கண நூல் இயற்றிய ஒரே பெண் புலவர். சங்க காலத்தில் இலக்கண நூல், இதை ஞாபகம் வச்சுங்க, இலக்கண நூல் இயற்றிய ஒரே பெண் புலவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அது காக்கை பாடினியார். காக்கை பாடினியார், இதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது, இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பெயர் தான் வி.ஏ. ஸ்மித். 19,
கூமர் என்பது எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம்? கூமர் என்பது நடனம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் என்பது சரியான விடை. இதை பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின், புஸ்தி மார்க்கத்தை நிறுவியவர் யார்? புஸ்தி மார்க்கத்தை நிறுவியவர் வல்லபாச்சாரியார். அடுத்தது 21, கடவுள் வடிவமற்றவர் என்று நம்பியவர் யாருன்னா வேதாந்தம்னா கடவுள் வடிவமற்றவர் என்று நம்பியிருப்பாரு. அடுத்தது, உபநிடதங்கள் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் வேதாந்தம் என்று அழைக்கப்படுகிறது. வேதாந்தம். அடுத்த கொஸ்டின், தமிழில் அச்சான முதல் நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது தம்பிரான் வணக்கம் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின், இஸ்லாம் என்ற அரபு சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் அப்படின்னா பணிதல் அல்லது கீழ்ப்படிதல் என்று பொருள். அடுத்ததா, சாகித்ய அகாதமி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1954 ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், அஷ்டத்யாயி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், பாணினி என்பது சரியான விடை. பாணினி. அடுத்தது 27, தொல்காப்பியத்தை தமிழின் உயிர் நூல் என கூறியவர் யார்? தொல்காப்பியத்தை தமிழின் உயிர் நூல் என்று கூறியவர் வா சுப மாணிக்கம். அவர்தான் அவ்வாறு கூறியிருப்பாரு. அடுத்து, பாண்டிய மன்னர்கள் 3 சங்கங்களை அமைத்து தமிழ் வளர்த்ததாக முதலில் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது இறையனாரின் களவியல் உரை அப்படிங்கிறதான் சரியான விடை. இறையனாரின் களவியல் உரை. தமிழகத்தின் பொற்காலம் என அறியப்படும் நூல் எது? தமிழகத்தின் பொற்காலம் என அறியப்படும் காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது சங்க காலம். அடுத்து, சங்க இலக்கியத்தில் எத்தனை பெண் புலவர்கள் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன? சங்க இலக்கியத்தில் எத்தனை பெண் புலவர்களின் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா 31 பெண் புலவர்களின் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. 31வது பாருங்க, நச்செல்லையார் கதையை வில்லோடு வா நிலாவே என்ற தலைப்பில் நாவலாக்கியவர் யார்? நச்செல்லையார் கதையை வில்லோடு வா நிலாவே என்ற தலைப்பில் நாவலாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை வைரமுத்து. அவர்தான் நாவலாக்கியிருப்பாரு. அடுத்து 32, யான் பெற்ற பேரு பெருக இவ்வையகம் என கூறியவர் யார்? யான் பெற்ற பேரு பெருக இவ்வையகம் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது திருமூலர். அடுத்தது, சிற்றிலக்கிய காலம் என யாருடைய ஆட்சி காலத்தை கூறுவர்? சிற்றிலக்கிய காலம் என யாருடைய ஆட்சி காலத்தை கூறுவர் அப்படின்னு பார்த்தோம்னா நாயக்கர் ஆட்சி காலத்தை தான் சிற்றிலக்கிய காலம் என்று கூறுவர். 34 பாருங்க, ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இது முக்கூடர் பல்லு. அடுத்தது, தமிழ் சிறுகதையின் தந்தை யார்? தமிழ் சிறுகதையின் தந்தை வ.வே.சு. ஐயர். தமிழ் சிறுகதையின் தந்தை வ.வே.சு. ஐயர். 36, தமிழின் முதல் நாவல் எது? தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் என்பதுதான் இதற்கு சரியான விடை. அடுத்தது பார்க்கலாம், ராமானுஜரின் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் யார்?
ராமானுஜரின் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் ராமானந்தர். ராமானந்தர். தற்போது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ள மொழிகள் எத்தனை உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 6. இது 2004 தமிழை வந்து அறிவிச்சாங்க. அதையும் ஞாபகம் வச்சுங்க. செம்மொழியா 6 இருக்கு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் உங்களுக்கே தெரியும், ஜவஹர்லால் நேரு. தர்மசேனன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார்? யார் அப்படின்னு பார்த்தோம்னா தர்மசேனன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர். தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையை வட இந்தியாவில் என்னவென்று அழைப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது மகா சங்கராந்தி. மகா சங்கராந்தி. அடுத்த கொஸ்டின், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றவர் கணியன் பூங்குன்றனார். இந்தியா டேஸாவது பெரிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா அது 7வது பெரிய நாடு மற்றும் இது டேஷ் மாநிலங்களை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 28 மாநிலங்களை கொண்டுள்ளது. 8 யூனியன் பிரதேசங்களையும் கொண்டிருக்கு. 44 தேசிய இளைஞர் தினம் யாருடைய பிறந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது விவேகானந்தர் உடைய பிறந்த நாளில் கொண்டாடப்படுகிறது. அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 12. ஜனவரி 12 விவேகானந்தர் பிறந்த நாளில். ராமாயணத்தை வால்மீகி டேஸ் மொழியில் எழுதினார் அப்படின்னு பார்த்தோம்னா வடமொழி. வடமொழி அப்படின்னா அது சமஸ்கிருதம். வடமொழியில் எழுதியிருக்காரு. துளசிதாசர், காளிதாசர் கிடையாது, துளசிதாசர் அப்படிங்கிறவர் ஹிந்தியில் எழுதியிருக்காரு. கம்பர் வந்து அதை தமிழ் எழுதியிருக்காரு. கவிராச மார்க்கத்தை கன்னட மொழியில் இயற்றிய ராஷ்டிரகூட மன்னர் யார்? கவிராச மார்க்கத்தை கன்னட மொழியில் எழுதிய ராஷ்டிரகூட மன்னர் அமோக வர்ஷர். அமோக வர்ஷர். 47 லிட்டன் பிரபு எழுதிய தி சீக்ரெட் வே என்ற புத்தகத்தை தமிழில் ரகசிய வழி என்று மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மனோன்மணியம் பே சுந்தரனார் அப்படிங்கிறவர் தான் தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். அடுத்தது, நாகூர் தர்காவில் கொண்டாடப்படும் விழாவின் பெயர். நாகூர் தர்காவில் கொண்டாடப்படும் விழாவின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது கந்தூரி விழா அப்படிம்பாங்க. கந்தூரி விழா அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கியர் பெரும்பாலும் வாழும் நிலம். சீக்கியர் பெரும்பாலும் வாழும் நிலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப். பஞ்சாப் தான் சீக்கியர் பெரும்பாலும் வாழும் நிலம். கங்கை நதி இந்தியாவின் தேசிய நதியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2008 தேசிய நதியாக அறிவிச்சிருப்பாங்க. இதோட 50 கொஸ்டின் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.